ஹாய் கைஸ், நான் ரீசெண்டாக என்னோட போன ஃபினான்ஷியல் இயருக்கான டேக்ஸ் ஃபைலிங் ப்ராசஸில் ஈடுபட்டிருந்தேன். அதில் நிறைய விஷயங்கள் கிரிப்டோ டாக்ஸேஷன் பற்றி தெரிய வந்தது. ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட நிறைய வீடியோஸ்லாம் வந்து சொல்லியிருந்தேன், இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணால் தான் டேக்ஸ் வரி கீழே வரும் அப்படின்னு இல்லைனோ, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாலும் அதுக்கான டாக்ஸேஷன் அப்படிங்கிறதும் கரெக்டாக ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது நம்ம எந்த எக்ஸ்சேஞ்ச் லைக் இன்டர்நேஷ்னல் இந்தியன் யூஸ் பண்ணும்போது கேஒய்சி அப்படிங்கிற கட்டாயமாக வந்து பண்ணியிருப்போம். நம்மளோட ஆதார் அண்ட் பேன் எல்லாமே அந்த எக்ஸ்சேஞ்சோட வந்து லிங்க் பண்ணி வந்து வச்சுருப்போம். இன்றைக்கி டேட்டில் நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நகை வாங்குறதா வந்து இருந்ததுன்னா உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் வந்து சப்மிட் பண்ணி அது மூலயமா லிங்க் பண்ணி தான் வந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஜோக் வந்து கிடையாது. ஸோ எவ்ரி திங் இஸ் பீயிங் ட்ரேஸ்ட் அண்ட் மானிட்டர். ஸோ நம்மளோட எல்லா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ரேஸ் பண்ணப்படுது. ஏன் இதை வந்து சொல்ல வரேன்னா, எது ஷாக்கிங்காக வந்து ஒரு விஷயம் இருந்ததுன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா வந்து இருந்தால் உங்களோட ஐடி போர்ட்டலில் உங்களோட பேன் கார்டு வச்சு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் டேஷ் வந்து ரெடி ஆகும். ஓகேங்களா. இப்போ ஏஐஎஸ்னு ஒரு டூல் வந்து இருக்குது, ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. நான் என்னோட டேக்ஸ் ஃபைலிங்காக இப்போ தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஏஐஎஸில் வந்து போய் பார்க்கும்போது போன வருஷத்தோட பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிஸ்க்கான டாக்ஸேஷன்லாம் வந்து ரெகுலேட் பண்ணப்பட்டது. ஸோ இந்த ஏஐஎஸில் நான் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் பண்ண ஒரு சில டிரான்சாக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா போன பட்ஜெட்டில் வந்த விஷயம் தான் இது வந்து. ஸோ அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பீங் ட்ரேஸ்டு. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம தான் எல்லாமே கரெக்டாக கணக்கு காமிச்சு இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் இவ்வளோ, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் இவ்வளோன்னு டேக்ஸ் ஃபைல் பண்ணி அதுக்கான அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். பட் ஏஐஎஸ்லேயே ரொம்ப ஷாக்கிங்லி சர்ப்ரைசிங்லி நான் பண்ணக்கூடிய ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதிலேயே வந்து காட்டிருச்சு. ஸோ இந்த வீடியோ மூலயமா மேக்ஸிமம் அவேர்னஸ் அண்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் தான் நோக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம் கூட நீங்கள் உங்களோட அட்லீஸ்ட் நீங்கள் உங்களோட டேக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரியோ டிடிஎஸ் ஏதாவது பே பண்ண வேண்டியது இருக்கா மாதிரியோ அது மாதிரி ஏதாவது காட்டுதா அப்படிங்கிற வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கெலாம் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ கேள்வியோ இல்லை ஒரு ப்ராப்ளமோ அந்த அரைஸ் ஆக போகிறது இல்லை. அடுத்த 10 இயர்ஸில் கூட அது வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வழியாக கூட வந்து வரலாம். ஸோ அப்படி இருக்கனால கரெக்டாக நீங்களே எல்லாமே பார்த்து எல்லாமே உங்களோட டியூ டிலிஜென்ஸ் வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ஃபர்தராக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் தொடர்ந்து வந்து பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ நவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியாவில் 2.5 லட்ச ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஆனது வந்து இருக்குது. பட் அது வந்து ஏர்னிங்ஸ் அண்ட் மற்ற விஷயத்துக்கு தான் ஒழிய தவிர கிரிப்டோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாவும் 30% டேக்ஸ் வர கீழே வரும். அது இல்லாமல் செஸ் அண்ட் டிடிஎஸும் வந்து கம்ப்ளீட்லி அப்ளிகபிள். நீங்கள் இந்த வருஷமே 10,000 தான் கிரிப்டோ மூலயமா சம்பாதிச்சிங்க, இல்லை 20,000 தான் சம்பாதிச்சிங்கன்னா 5,000 ரூபாய் ஆடிட்டருக்குலாம் வந்து பே பண்ணி நீங்கள் டாக்ஸேஷன் ஃபைல் பண்ணுறதுலாம் ஒரு பாசிபிளான விஷயமா வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன வந்து பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின என்னோட ஒப்பீனியனும் நான் பர்சனலாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஏஎஸ் போர்ட்டல் என்னெல்லாம் வந்து காட்டும் அதெல்லாம் பற்றியும் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பெரும்பாலும் பினான்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து டேக்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்காது அப்படின்னு. இப்போ பினான்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல் ஆனது வந்து இருக்குது கைஸ். டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் டேக்ஸ்லாம் வந்து ஃபைல் பண்ண முடியாது. நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணால் உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷனு நீங்கள் பண்ண ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து வேணும்ல, அது எல்லாமே டாக்குமெண்ட்டாக நீங்கள் பினான்ஸ்லலாம் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து வஜிரெக்ஸ் இந்த மாதிரி இருக்க டாப் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஆப்வியஸாக. ஸோ கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸும் கம்ப்ளீட்லி வந்து ட்ரேசபிள் அண்ட் டேக்ஸபிள் அப்படின்றது வந்து இது மெயினாக. இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறது நீங்கள் உங்களோட வேலட்ஸ்லேயே வச்சுட்டு நீங்கள் டேக்ஸ்லாம் வந்து கட்டாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக இல்லை. நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் வந்து தெரியாமல் இருக்குது. நீங்கள் மேபி இப்போ கிரிப்டோவில் போன 2 வருஷம் இந்த வருஷம்லாம் நிறைய வந்து சம்பாதிக்கலாம். பட் அடுத்த வருஷமே நீங்கள் மொத்தமே வந்து எழுந்துட்டு கிரிப்டோ விட்டு வேணாண்டா சாமி கை எடுத்து கும்பிட்டு போயிட்டீங்கன்னா கூட அடுத்த 5-10 வருஷத்துக்கு மேபி ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வருது, நீங்கள் அப்போ ஏன் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அப்போ கம்ப்ளீட்டாக பெனால்ட்டியும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களோட சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கும்னு கூட தெரியாது. ஸோ அப்படி இருக்கனால நீங்கள் இது வரைக்கும் பே பண்ணலாம் கூட இப்போவாது கரெக்டாக நீங்கள் பே பண்ணுறீங்களோ இல்லையோ கரெக்டாக இதை வந்து ஃபாலோ அப் பண்ணிவிட்டு என்னெல்லாம் விஷயம் வந்து நடக்குதுன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது வந்து ஏஎஸில் வந்து ப்ராப்ளம் இருக்கா, இல்லை நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் ஏதாவது வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரி, இப்போது என்னோட பினான்ஸில் நான் வந்து லாகின்
ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல டேக்ஸ்னு வந்து இருக்கா, இது வந்து கிளிக் பண்ணிக்கிட்டோன்னா எல்லா டீட்டெயில்ஸும் லைக் நீங்கள் ட்ரேட் பண்ணதுலேருந்து உங்களோட டாக்ஸேஷன்லேருந்து எல்லாமே இதில் வந்து காட்டும். இந்த இடத்துல டேக்ஸ் ரிப்போர்ட்னு வந்து இருக்குதா. ஸோ இந்த டேக்ஸ் ரிப்போர்ட் கீழே நீங்கள் வந்து இன்கம் கெயின் ரிப்போர்ட் அதையும் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். என்ன இயர் லைக் உங்களோட அக்கௌண்ட் எப்போத்துலேருந்து இருக்கோ அப்போத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேக்ஸ் ரிப்போர்ட் ஆனதை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சில விஷயங்கள் காட்ட முடிகிறது மட்டும் வந்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின்ஸ் ரிப்போர்ட் இது வந்து ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகிட்டு வந்து காட்டிடும். ஸோ எக்ஸ்போர்ட் ஹிஸ்ட்ரி இது கீழே வந்து வந்துடும். ஸோ இது வந்து வெறும் ஃபியூ செகண்ட்ஸில் இது வந்து ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம் என்னெல்லாம் வந்து டவுன்லோட் ஆகிருச்சா. ஸோ அது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சால் காட்டுறேன். மேபி பிளர் பண்ணோன்னா அது பிளர் ஆகிடும் இந்த விஷயங்கள்லாம். ஓகேங்களா. ஸோ இப்போ 2021க்கு வந்து போய்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து காட்டிடும் உங்களுக்கு எதெல்லாம் வந்து கிஃப்டாக வந்து வந்தது, நீங்கள் எவ்வளோ வால்யூம் வந்து ட்ரேட் பண்ணிங்க அந்த பர்டிகுலர் வருஷத்தில், எவ்வளோ உங்களோட கேபிட்டல் கெயின் லைக் நீங்கள் ஏர்னிங் அதாவது இந்த ஸ்டேக்கிங் அதுலேருந்து வந்தது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து காட்டிடும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய இன் அண்ட் அவுட்டு நீங்கள் யூஎஸ்டிடி வேறு வேலட்லேருந்து கொண்டு வந்ததெல்லாம் கூட கிஃப்ட் அந்த மாதிரிலாம் வந்து காட்டிடும். ஸோ இதெல்லாமே வந்து நோட் டவுன் பண்ணி ட்ராக் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து. அண்டு மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லேயுமே இதெல்லாம் வந்து காட்டும். ஓகேங்களா. இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களை ஆடிட்டருக்கு கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை அவங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். நீங்களே கூட டேக்ஸ் வந்து இது யூஸ் பண்ணி வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எக்ஸல் ஷீட்டில் உங்களோட எண்ணிக்கைக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து அக்யூமுலேட் பண்ணி வந்து வாங்கினீங்க அப்படிங்கிறது இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் யூடியூப்லேயே அந்த வீடியோ வந்து போட்டுட்டாங்க. அண்ட் இப்போ ஏஎஸ் போர்ட்டலுக்கு வந்து வருவோம். இப்போ நீங்கள் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ண போகிறீங்கன்னா ஃபைலிங்னு ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ இதில் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஆப்வியஸாக பேன் கார்டு வந்து உங்ககிட்ட இல்லாமல் வந்துருக்காது. பேன் கார்டு வச்சு தான் கம்ப்ளீட்டாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் அதெல்லாம் பற்றி 1000 வீடியோ யூடியூப்லேயே வந்து இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏஎஸ் பற்றி வந்து பார்க்கலாம். நான் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் மட்டும் மேக்ஸிமம் வந்து பிளர் பண்ணிடுறேன். ஓகேங்களா. டேக்ஸ் ஃபைலிங் ஆனது வந்து ப்ராசஸிங்கில் வந்து இருக்குது. இப்போ டேக்ஸ் ஃபைலிங் பண்ணால் பிரச்சனை வராதா, பிரச்சனை வருமா அப்படிங்கிற பற்றி லேட்டாக நான் அதை பற்றி வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டேஷ் ஆனது வந்து காட்டும். இந்த இடத்துல ஏஐஎஸ்னு ஒன்று வந்து இருக்குது. ஸோ ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ப்ரொசீட் வந்து கொடுத்ததும் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இந்த மாதிரி வந்து காட்டும். இதில் போய்ட்டு ஏஎஸ் டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரி அண்ட் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குதா, இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் டேக்ஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளோட இப்போ கார் பைக்லாம் வச்சுருப்போம், வீடியோ வச்சுருப்போம், அதெல்லாமே ஏற்றுற மாதிரி நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் இதுவுமே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நம்ம லாங் டேர்ம் ஹோல்டிங்காக பிட்காயின் எத்தேரியம்லாம் வந்து வச்சுருக்கோன்னா. ஸோ அதெல்லாம் பற்றி அந்த வீடியோலேயே ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறது உண்டு. ஏஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா லைக் பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். மற்றது வந்து ஷேர் பண்ணுறது எஜுகேஷனல் பர்பஸாக வந்து இருக்கும் வந்து நம்புகிறேன். ஸோ நான் மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப இந்தியாவில் வந்து டவுனாக வந்து இருந்த காரணத்துக்காக அண்ட் ஆல்சோ ஃபீஸும் கொஞ்சம் அதிகமாக வந்து இருந்ததுனால நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பியூஎஸ்டி வந்து போன இயர் கிராஷ் ஆனது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் நான் யூஎஸ்டியாக டெபாசிட் பண்ணிவிட்டு இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் பியூஎஸ்டியாக வந்து வாங்கியிருந்தேன். அந்த அக்விசேஷனுக்கான அந்த டிரான்சாக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்போ இத்தனைக்கும் நான் வந்து ஜஸ்ட்டு அந்த இடத்துல ட்ரேடு பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து காட்டிருச்சு. மேபி நான் வந்து காசாக வந்து டெபாசிட் பண்ணியிருந்தேன் இன்னும் கிளியராக எல்லாமே கரெக்டாக வந்து ட்ராக்கபிளாக ட்ரேசபிளாக வந்து இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் மற்ற என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து டிவிடெண்ட் அதெல்லாம் பற்றி வந்து இருக்குது. ஸோ ஜென்மை லேப்ஸ் அப்படிங்கிறது வந்து அதான் வஜிரெக்ஸோட தான், வஜிரெக்ஸ் அண்ட் பினான்ஸோட அந்த டேக் கீழே வந்து வரும். ஓகேங்களா. ஸோ 5 lakhs குவான்டிட்டி ஆனது வந்து அந்த பர்டிகுலர் டைமில் நான் ட்ரேட் பண்ணி லாஸாக வந்து பண்ணியிருந்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுக்கான இன்ஃபர்மேஷன் ஆனது இதில் லாஸ் பண்ணிங்களா என்னது வந்து இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்னால உங்களால் ஈஸியாக மேபி ஹேண்டில் பண்ணாமல் இருக்கலாம். அது நீங்கள் ஆடிட்டர் கிட்ட கொடுத்து கூட ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்சேஞ்சஸோட டீட்டெயில்ஸும் நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட ஆடிட்டருக்கு கொடுத்து நீங்கள் வந்து டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இந்த டேக்ஸ் நோடு, டேக்ஸ் பட்டி அது இதுன்னு 1008 சாஃப்ட்வேர் இருக்குது. பைனாக்ஸ் பற்றி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது இன்னும் வந்து வேலை ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ உங்களோட இஷ்டம் தான். பட் மெஜாரிட்டியாக எதுலாம் கேஒய்சி பண்ணப்பட்டிருக்கோ
அதோட இன்ஃபர்மேஷன்ஸை அதுக்கான விஷயங்கள் தேவையானது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட ஏஏஎஸ் போர்ட்டலில் போய் லாகின் பண்ணி வந்து பாருங்கள் என்னெல்லாம் வந்து காட்டுதுன்னு. இன்னும் போக போக அடுத்த 1-2 வருஷம் தான். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே கரெக்டாக வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அதாவது உங்கள் ஏஏஎஸ் போர்ட்டல்லையாக இருக்கட்டும், அதுவுமே நீங்கள் கரெக்டாக டேக்ஸ் பே பண்ணுறதுலாம் வந்து இருக்கும். மேபி இது வந்து எப்படின்னா லைக் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் ஆனது வந்து லைக் இது நீங்கள் உங்களோட டியூட்டி, அதை நீங்கள் ஆப்வியஸாக வந்து பண்ணணும். அது இல்லாமல் இது நீங்கள் பண்ணலன்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி கூட வந்து கிடையாது. எப்படின்னா லைக் இது யாருக்கு வேணால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து நோட்டீஸ் மூலயமா வந்து வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம கண்ட்ரியில் இந்த இன்கம்ஸ்க்கு இவ்வளோ டேக்ஸ் ஸ்லாப் கீழே வந்து வரும், இதற்கெல்லாம் இவ்வளோ டேக்ஸ் பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு வந்து கம்ப்ளீட்டாக இந்த ரூல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகப்பட்டிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ வந்து சம்பாதிச்சோம், அதில் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ பே பண்ணுறோம், இதுதான் சம்பாதிச்சது அப்படின்னு நம்மளோட ஐடி போர்ட்டல் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான டேக்ஸ் ஆனது வந்து பே பண்ணுறோம். இப்போது நம்ம டேக்ஸே பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கரெக்டான நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணமோ வந்த கெயின்ஸ்க்கு இவ்வளோ டேக்ஸ் ஆனது வந்து பே பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியும் கூட ரொம்ப கம்மியாக வந்து காமிச்சிட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து விட்டு போச்சுடானா அதுக்குமே கூட லேட்டரான கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் வெறும் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும் வந்து அதுக்கான டேக்ஸ் மட்டும் கட்டிட்டு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் அதோட 100 மடங்கு வந்து பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குமே கூட வந்து ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் மெயினாக வந்து ஷேர் பண்ண வந்து நினச்சது. அண்டு நீங்கள் லைக் 10,000 20,000 தான் ஒரு வருஷத்துலேயே வந்து மேக் பண்ணீங்க அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு சில லேக்ஸ் வரைக்கும் வந்து இல்லாத வரைக்கும் நீங்கள் பெரும்பாலும் ஏன்னா நீங்களே கூட வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அடுத்த வருஷம் கிரிப்டோவில் நீங்கள் லாங் லாஸ்டிங்காக வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்க போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்க போகிறீங்கன்னா ஆப்வியஸாக இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால் 0 டேக்ஸோ இல்லை நான் இவ்வளோ இது ஏன்னா லைக் ஒரு விஷயத்தில் இவ்வளோ சம்பாதிச்சேன், கிரிப்டோலையே இன்னொரு விஷயத்தில் இவ்வளோ இழந்துட்டேன் அப்படின்னு 0 டேக்ஸும் ஃபைல் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப கம்மியான 5,000 10,000 தானா நீங்கள் அப்படியே குவிட் பண்ணிடுறீங்கன்னா கூட அப்படியே கூட வந்து விட்டுறலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் லைக் லேக்ஸ் டுகெதர்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா டேக்ஸ் ஆனது வந்து எவேட் பண்ண வந்து நினைக்காதுங்க. கரெக்டாக எல்லாமே ஃபைல் பண்ண வந்து பாருங்கள். முடிஞ்சால் நீங்களே வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு சின்ன அமௌண்ட்டுக்கு நீங்களே கூட வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணி நிறைய பேர் இதை பற்றி வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ பண்ணியிருக்காங்க. வேணும்னா முடிஞ்சால் நானுமே கூட அந்த வீடியோ ஆனது வந்து பண்ணுறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வந்து இருந்தாலோ இல்லை ஏதாவது பேசணும்னு நினச்சா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கூட வந்து பேசிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பாய்.